அவள் தன்னையும் தன் இளைய மகன் ரோஹனையும் காப்பாற்ற ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டினாள். காலை முதல் இரவு வரை தெருக்களில் ஓடிய அவளுடைய ஆட்டோ ரிக்ஷாவின் ஒவ்வொரு சத்தமும் அவளுடைய போராட்டத்திற்கு சாட்சியாக இருந்தது. சில சமயங்களில் அவள் பயணிகளை நிலையத்திலிருந்து ஏற்றிச் செல்வாள், சில சமயங்களில் சந்தையிலிருந்து, சில சமயங்களில் குழந்தைகளை பள்ளியில் இறக்கிவிடுவாள். அந்த வருமானம் ரோஹனின் கட்டணத்தையும் வீட்டுச் செலவுகளையும் ஈடுகட்டியது. ஆனால் பெரும்பாலும் இன்ஸ்பெக்டர் வர்மா தினமும் அவளுடைய ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி அவளுக்கு இலவச சவாரி கொடுத்துவிட்டு கிளம்பிச் செல்வதால் அவளுடைய முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அவர் பணம் கூட கொடுக்கவில்லை. கேட்டால் அவர் ஆணவத்துடன், வாயை மூடு, ஓட்டுங்கள், இல்லையென்றால் நான் உன்னை இழுத்துச் செல்வேன் என்று கூறுவார். இதை கேட்ட சவிதாவின் இதயம் நொறுங்கிப் போகும். அவள் உதவியற்றவளாக அமைதியாக இருந்தாள். சில நேரங்களில் அவளுக்கு பதில் பேச வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் அவள் மகனின் முகத்தை நினைவில் கொள்ளும்போது அவள் குரல் அடைத்தது. ஒரு நாள் மதியம் ஒரு புதிய பயணி அவள் ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறினார். அது ஒரு எளிய சல்வார் கமீஸ் அணிந்த ஒரு பெண், அமைதியான முகமும் நம்பிக்கையான கண்களும் கொண்டது. அது அனாமிகா மிஸ்ரா. ஆனால் சவிதாவிற்கு அவள் மாவட்டத்தின் புதிய SDM என்று தெரியாது. அவள் தன் அடையாளத்தை மறைத்து வைத்திருந்தாள். சவிதா ஆட்டோ ரிக்ஷாவை முன்னோக்கி இழுத்துச் சென்றபோது இன்ஸ்பெக்டர் வர்மா நடுவழியில் தோன்றினார். அவர் தனது வழக்கமான திமிர்த்தனத்துடன், வா, என்னை காவல் நிலையத்தில் இறக்கி விடுங்கள் என்று கூறினார். அவர் அனுமதியின்றி உள்ளே நுழைந்தார். சிறிது தூரம் ஓட்டிச் சென்ற பிறகு அவர் சிரித்துக்கொண்டே தொலைபேசியில் பேசினார். அவர்கள் காவல் நிலையத்தை அடைந்ததும் பணம் கொடுக்காமல் இறங்கிவிட்டார். சவிதாவின் கண்கள் தாழ்ந்தன. அனாமிகா அமைதியாக பார்த்தார். சிறிது தூரம் சென்றதும் அனாமிகா மெதுவாகக் கேட்டாள், சகோதரி, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை கொடுத்து அவருக்கு இலவச சவாரி கொடுத்த இந்த நபர் யார்? சவிதாவின் முகம் வெளிரியது. அவள் பெருமூச்சு விட்டு எல்லாவற்றையும் சொன்னாள். இன்ஸ்பெக்டர் வர்மா தான். அவர் தினமும் இதைச் செய்கிறார். நான் ஒரு திருமணமாகாத பெண். நான் எதிர்ப்பு தெரிவித்தால் அவர் என் வாழ்வாதாரத்தை பறித்துவிடுவார். எனக்கு ஒரு இளம் மகன் இருக்கிறான். அவரது கல்விக்காகவும் அவருக்கு உணவளிக்கவும் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுகிறேன். கட்டாயத்தால் நான் அமைதியாக இருக்கிறேன். இதைச் சொல்லும்போது அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அனாமிகா அவனைப் பார்த்து உறுதியான குரலில், அக்கா, நாளைக்கு நான் உங்க ஆட்டோல ஏறிப் போறேன். அவன் எப்படி பணம் கொடுக்க மாட்டான்னு நான் பார்க்கலாம் என்றாள். சவிதா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். அவள் உள்ளத்தில் பயமும் நம்பிக்கையும் எழுந்தன. மறுநாள் காலையிலிருந்து சவிதா அமைதியின்றி இருந்தாள். அந்த பெண் உண்மையிலேயே வருவாளா? ஏதாவது மாறுமா? மேலும் மதியம் ஆனவுடன் அதே பெண், அனாமிகா, வந்து அவன் ஆட்டோவில் அமர்ந்தாள். இன்னைக்கு மறுபடியும் அந்த வழியில போகலாம் என்று அவள் புன்னகையுடன் சொன்னாள். ஆட்டோ சந்திப்பை கடக்கும்போது இன்ஸ்பெக்டர் வர்மா வழக்கம் போல் வந்தார். அவர் விசில் அடித்து ஆட்டோவை நிறுத்தினார். வாருங்கள், என்னை காவல் நிலையத்தில் இறக்கிவிடுங்கள். அவர் வழக்கமான ஆணவத்துடன் அமர்ந்தார். சவிதாவின் உள்ளங்கைகள் வியர்வையால் நனைந்தன. ஆனால் அனாமிகாவின் கண்களில் ஒரு வித்தியாசமான மின்னல் இருந்தது. வர்மா வழியெங்கும் தொலைபேசியில் தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டே இருந்தார். அவர்கள் காவல் நிலையத்தை அடைந்ததும் வர்மா பணம் கொடுக்காமல் இறங்கத் தொடங்கினார். பின்னர் அனாமிகா, பொறுங்கள் இன்ஸ்பெக்டர். ஒரு ஏழை பெண்ணின் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இப்படி பறித்ததில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? சீருடை அணிவது உங்கள் வேலை. வர்மா திடுக்கிட்டு பின்னர் சிரித்தார். ஓ மேடம், நீங்கள் நீதியைப் பற்றி இவ்வளவு பேசுகிறீர்கள். சட்டம் என்னவென்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பெண் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் நான் அவளுடைய ஆட்டோவை பறிமுதல் செய்வேன். புரிகிறதா? அனாமிகா பிடிவாதமாக இருந்தாள். நீ ஒரு போலீஸ்காரன். பொதுமக்களுக்கு சேவை செய்வது உன் கடமை. ஆனால் நீ ஏழைகளை இன்னும் அதிகமாக ஒடுக்குகிறாய். உனக்கு தைரியம் இருந்தால் கட்டணத்தை செலுத்தி வெளியேறு. வர்மாவின் முகம் சிவந்தது. கூட்டம் மெதுவாக கூடியது. அவன் கோபமாக, நீ அதிகமாக பேசுகிறாய் பெண்ணே. வாயை மூடு, இல்லையென்றால் அது நல்லதல்ல என்று கர்ஜித்தான். அனாமிகா பின்வாங்கவில்லை. உண்மையைச் சொல்ல எனக்கு பயமில்லை. இன்று இந்த பெண் தனியாக இல்லை. நான் அவளுடன் இருக்கிறேன். வர்மா கோபமடைந்தான். அவன் அனாமிகாவின் கன்னத்தில் பலமாக அறைந்தான். தெருவே அமைதியாகிவிட்டது. கூட்டம் திகைத்து போனது. சவிதாவின் இதயம் கனத்தது. இந்த பெண்ணும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும் என்று அவள் கவலைப்பட்டாள். ஆனால் அனாமிகாவின் கண்களில் நெருப்பு, ஆனால் அதைவிட அதிகமாக கோபம் இருந்தது. அனாமிகா தன் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருந்தாள். இன்ஸ்பெக்டர் வர்மா எவ்வளவு கீழே குனிய முடியும் என்பதை பார்க்க அவள் வேண்டுமென்றே தன் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தாள். சிறிது நேரம் கழித்து ஆட்டோ ரிக்ஷா அவர்களை அடுத்த நிறுத்தத்திற்கு அழைத்துச் சென்றது. அனாமிகா சவிதாவை ஒரு கணம் காத்திருக்கச் சொல்லிவிட்டு அமைதியாக யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் வெளியில் அமைதியாகத் தோன்றினாலும் இன்ஸ்பெக்டர் வர்மாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க அவள் உறுதியாக இருந்தாள்.
சட்டத்தை கேலி செய்யும் அத்தகைய அதிகாரிகள் காவல் நிலையத்தில் இருக்க தகுதியற்றவர்கள். மறுநாள் தனது உண்மையான அடையாளத்தை மறைத்து ஒரு எளிய சல்வார் கமீஸ் அணிந்து காவல் நிலையத்திற்கு வந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் இன்ஸ்பெக்டர் வர்மா தனது நாட்காலியில் அமர்ந்திருப்பதைக் கண்டாள். அனாமிகா நேராக அவரிடம் சென்று, ஐயா, நான் புகார் அளிக்க வேண்டும் என்றாள். அனாமிகா வேறு எதுவும் சொல்வதற்குள் வர்மா குறுக்கிட்டார். யாருடைய புகார் அளிக்க விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாது. இங்கே புகார் அளிக்க கட்டணம் உள்ளது. பணம் கொண்டு வந்தீர்களா? உங்களிடம் பணம் இருந்தால் அப்படிச் சொல்லுங்கள், இல்லையென்றால் போய்விடுங்கள். இதை கேட்டதும் அனாமிகாவின் கண்கள் கோபத்தால் சுருங்கின. இந்த காவல் நிலையத்தில் இதெல்லாம் நடப்பது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மாவட்டத்தின் துணை ஆணையராக இருந்தபோதிலும் அவளுக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. அனாமிகா உறுதியாக கூறினார், ஐயா, நீங்கள் ஏன் என்னிடம் லஞ்சம் கேட்கிறீர்கள்? புகார் பதிவு செய்வதற்கு கட்டணம் இல்லை. நீங்கள் இதை முற்றிலும் தவறு செய்கிறீர்கள். இதை கேட்ட வர்மா கோபமடைந்து, நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டார். நான் தவறு செய்கிறேன். சட்டம் என்னை விட உனக்கு நல்லா தெரியுமா? அதிகம் பேசாதே, இல்லன்னா இப்போதே உன்னை தூக்கி போடுவேன். இந்த இன்ஸ்பெக்டரும் அவன் வழியில்தான் இருக்கிறான் என்பதை அனாமிகா ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தாள். அமைதியாக இருந்து, உங்க காவல் நிலையத்தில் வேறு என்ன நடக்கிறது என்று கேட்டாள் வர்மா கோபமாக. இதற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? போய் பாருங்க என்று கேட்டாள். பின்னர் அனாமிகா, சார், ஒரு புகார் கொடுங்கள், இல்லன்னா நான் உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன். நான் யார்னு உங்களுக்கு தெரியாது என்றாள். இதை கேட்ட வர்மா சத்தமாகச் சிரித்துவிட்டு, நீங்க என்னை பயமுறுத்துகிறீர்கள். நீங்க ஒரு சாதாரண பெண் மாதிரி, வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கீங்க. இங்க புகார் போடப்படாது. இப்போ வெளியே போங்க, இல்லன்னா உன்னை வெளியே அனுப்புவேன் என்றார் அனாமிகா. ஆதாரம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். ஆனால் முதலில் அவளுடைய எல்லா தவறுகளுக்கும் எனக்கு ஆதாரம் தேவை என்று காவல் நிலையத்தை விட்டு வெளியேறி சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு அவள் தன் மொபைல் போனை எடுத்து பதிவு செய்ய ஆரம்பித்தாள். பின்னர் அவள் மீண்டும் நிலையத்திற்குள் நுழைந்தாள். வர்மா அவளை பார்த்தவுடன், இந்த பெண் மீண்டும் திரும்பிவிட்டாள் என்று கர்ஜித்தான். உனக்கு புரியவில்லையா? வா, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் உன்னை மூட வேண்டும் போல் தெரிகிறது. ஐயா, நான் புகார் அளிக்க வேண்டும் என்று அனாமிகா மென்மையான ஆனால் தெளிவான குரலில் சொன்னாள். தயவு செய்து அதைச் செய். நீங்கள் பொதுமக்களை இப்படி நடத்தினால் நாங்கள் எங்கே நீதியை எதிர்பார்க்க முடியும்? வர்மா அதையே மீண்டும் சொன்னாள். நான் சொன்னேன், நீங்கள் புகார் அளிக்க விரும்பினால் பணம் கொடுங்கள். பணம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது. திரும்பி வர வேண்டாம், இல்லையெனில் நான் உங்களை வெளியேற்றுவேன். அனாமிகா தனக்குள் நினைத்து கொண்டாள். இதுதான் எனக்கு தேவையானது. இப்போது என்னிடம் ஆதாரம் உள்ளது. இந்த பதிவின் மூலம் நான் அவரை எளிதாக தண்டிக்க முடியும். அவள் சிரித்துக்கொண்டே, பாருங்கள் ஐயா, நீங்கள் ஏன் லஞ்சம் கேட்கிறீர்கள்? புகார் அளிக்க பொதுமக்களிடமிருந்து பணம் எடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. நீங்கள் விதிகளை மீறுகிறீர்கள். நீங்கள் என் புகாரை பதிவு செய்யாவிட்டால் நான் உங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். நீங்க உங்களை ஒரு உயர் அதிகாரியா நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வர்மா கோபமாக கான்ஸ்டபிள்களிடம் கட்டளையிட்டார். இந்த பெண்ணை வெளியே கூட்டிட்டு போங்க. ஒழுங்கா விளக்கிச் சொல்லுங்க. அவ இப்படி போக மாட்டாங்க. கான்ஸ்டபிள்கள் அனாமிகாவை நோக்கி நகர்ந்து அவள் கையைப் பிடிக்கப் போனபோது அனாமிகா சத்தமாக, பொறு என்றாள். அதனுடன் அவள் விரைவாக தன் பாக்கெட்டிலிருந்து தனது அரசாங்க அடையாள அட்டையை எடுத்து வர்மாவிடம் கொடுத்தாள். அடையாள அட்டையை பார்த்ததும் வர்மாவின் கைகள் நடுங்கின. அவன் முகம் வெளிரி போனது. அவன் கூச்ச சுபாவத்துடன், மேடம், தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் சும்மா ஜோக் பண்ணேன். யாருடைய புகாரை நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். நான் உடனே அதைச் செய்வேன் என்றான். ஆனால் அனாமிகா அவரை குறுக்கிட்டு கடுமையாக, பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் புகார் அளிக்க விரும்பினேன், ஆனால் இப்போது இல்லை. எனக்கு இப்போது எல்லாம் புரிகிறது. இந்த காவல் நிலையத்தின் நிலை மோசமாக உள்ளது. பொதுமக்களுக்கு உதவுவதற்கு பதிலாக இங்குள்ள அதிகாரிகள் அவர்களை மிரட்டி விதிகளை கேலி செய்கிறார்கள். இப்போது நீங்கள் தப்பிப்பது கடினம். உங்களுக்கு எதிராக எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன. நான் உங்களை இடைநீக்கம் செய்யப் போகிறேன். காவல் நிலையத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் திகைத்து போனார்கள். அனைவரும் அமைதியாக நின்றனர். வர்மா தனது நாட்காலியில் இருந்து எழுந்து அனாமிகாவை உட்காருமாறு சைகை செய்தார். அனாமிகா அமர்ந்ததும், நான் சில மணி நேரத்தில் உயர் அலுவலகத்திற்குச் செல்கிறேன். எல்லோரும் அங்கு இருப்பார்கள் என்று கடுமையாகச் சொன்னாள். பின்னர் அனாமிகா காவல் நிலையத்தை விட்டு வெளியேறி நேராக சவிதாவிடம் சென்றாள். சகோதரி, நீங்கள் இன்ஸ்பெக்டர் வர்மாவுக்கு எதிராக சாட்சியமளிக்க வேண்டும். அப்போதுதான் அவரை தண்டிக்க முடியும் என்றாள்.
இதை கேட்ட சவிதா பதறிப்போய், மேடம், இது கடினம். காவல் நிலையத்தில் யாரும் எங்கள் பேச்சை கேட்பதில்லை. அவருக்கு எதிராக பேசுபவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. நீங்கள் அவரை எதுவும் செய்ய முடியாது என்றாள். அப்படியே இருக்கட்டும். அனாமிகா சிரித்துக்கொண்டே, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் சாதாரண பெண் இல்லை. நான் டி. அனாமிகா மிஸ்ரா. நான் அவரை தண்டிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இதை கேட்டதும் சவிதாவின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது. அவள் உற்சாகமாக, நீங்கள் உண்மையில் டி. தானா? மேடம், ஏன் நீங்கள் எனக்கு முன்பே சொல்லவில்லை? நீங்கள் எங்களுடன் இருந்தால் நான் சாட்சியமளிக்க தயாராக இருக்கிறேன் என்றாள். நான் எங்கே போக வேண்டும் என்று சொல்லுங்கள். அனாமிகா அவளை அழைத்துச் சென்றார். அவர்கள் உயர் அதிகாரி அலுவலகத்தை அடைந்தனர். இன்ஸ்பெக்டர் வர்மா ஏற்கனவே அங்கே இருந்தார். அனாமிகா தனது சஸ்பென்ஷன் கடித்ததை கையில் எடுத்து அவள் முன் வைத்தார். பின்னர் அவள் சவிதாவிடம், இப்போது உண்மையைச் சொல்லுங்கள், அனைவருக்கும் முன்னால் என்றாள். சவிதா தைரியத்தை வரவழைத்து முழு சம்பவத்தையும் விவரித்தாள். வாடகை செலுத்த மாட்டேன் என்று வர்மா தன்னை மிரட்டியது. மேலும் அவள் குறுக்கிட்டபோது அனாமிகாவை நோக்கி கையை உயர்த்தியது. அவளுடைய சாட்சியத்தை கேட்டதும் மூத்த அதிகாரியின் முகம் கோபத்தால் கடினப்பட்டது. அங்கே நின்று, சட்டத்தை ஒரு பொம்மை போல நடத்துபவர்களுக்கு காவல்துறையில் இடமில்லை என்று சொன்னாள். அனாமிகாவின் கண்களில் கண்டிப்பு இருந்தது. ஆனால் அவள் முகத்தில் திருப்தி. அமைப்பை சுத்தம் செய்யும் செயல்முறை தொடங்கியது. அலுவலகத்தில் சூழல் தெளிவாக தெரிந்தது. திடீரென்று அது கனமாக மாறியது. மூத்த அதிகாரி சவிதாவின் சாட்சியத்தை கேட்டதும் அவரது கண்களில் கோபம் மின்னியது. அறையில் இருந்த ஊழியர்களிடையே அமைதி நிலவியது. அனைவரின் முகத்திலும் பயம் இருந்தது. கண்டிப்பான ஆனால் அமைதியான நடத்தையுடன் நின்று கொண்டிருந்த அனாமிகா. அதுவரை மெதுவாக ஒரு நாட்காலியில் அமர்ந்து மூத்த அதிகாரியை நேரடியாக பார்த்தாள். சவிதா தனது கூற்றை மீண்டும் கூறினார். மேடம், அன்று இன்ஸ்பெக்டர் வர்மா என்னை அதில் கட்டாயப்படுத்தினார். நான் மறுத்தபோது அவர் என்னை மிரட்டினார். மேடம், அனாமிகா அன்று சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் இன்று நான் சிக்கலில் சிக்கியிருக்கலாம். இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். மூத்த அதிகாரி கோபமாக தனது நாட்காலியில் இருந்து எழுந்து, இது ஒரு கடுமையான குற்றம். இன்ஸ்பெக்டர்கள் பொதுமக்களின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும், அடக்குபவர்களாக அல்ல. இது போன்ற செயல்கள் முழு துறையின் நற்பெயரையும் கெடுக்கின்றன என்று கூறினார். நடுங்கிய இன்ஸ்பெக்டர் வர்மா, ஐயா, இதெல்லாம் ஒரு பொய். இந்த பெண்கள் என்னை குற்றம் சாட்ட முயற்சிக்கிறார்கள். நான் நிரபராதி. அனாமிகா அவரை பார்த்து, நீங்கள் உண்மையிலேயே நிரபராதி என்றால் நான் எனது அடையாள அட்டையை காட்டியபோது உங்கள் முகம் ஏன் வெளிரியது என்று கேட்டார். உங்கள் மீது ஏற்கனவே புகார்கள் உள்ளன. இப்போது சாட்சிகள் உள்ளனர். தப்பிப்பது கடினம் என்று உயர் அதிகாரி உத்தரவிட்டார். இந்த அதிகாரியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவரது ஆயுதங்கள் மற்றும் ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும். விசாரணை குழு அமைக்கப்படும். ஊழியர்கள் உடனடியாக ஒரு முதற்கட்ட இடைநீக்க உத்தரவை தயாரித்தனர். இன்ஸ்பெக்டர் வர்மா உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டதாக உத்தரவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்தி பரவியவுடன் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அனாமிகா அறிவித்தார். காவல்துறையின் கடமை சுரண்டல் அல்ல, பாதுகாப்பு. குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம். சவிதா பயத்துடன், மேடம், இப்போது அவர் பழிவாங்குவார் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். சாட்சிக்கு பாதுகாப்பு வழங்க அனாமிகா உடனடியாக உத்தரவிட்டார். அவரை பாதுகாக்க போலீசார் நிறுத்தப்பட்டனர். சாட்சியிடம், இப்போது யாரும் உங்களை தொடமாட்டார்கள். நான் இங்கே இருக்கும் வரை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று உறுதியளித்தார். அடுத்த சில வாரங்களில் ஒரு விசாரணை குழு கூடியது. சாட்சிகளின் வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டன. காவல் நிலையத்தின் பழைய காவல் பதிவேடுகள் மற்றும் கோப்புகள் ஆய்வு செய்யப்பட்டன. இந்த அதிகாரியால் தாங்களும் துன்புறுத்தப்பட்டதாக பல குடிமக்கள் புகார் அளிக்க முன்வந்தனர். அதிகாரியின் நடத்தை அரசியலமைப்பிற்கு முரணானது என்றும் துறையின் கண்ணியத்திற்கு களங்கம் விளைவித்தது என்றும் விசாரணை அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. வழக்கு நீதிமன்றத்தை அடைந்தது. சாட்சிகள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். நீதிபதி கடுமையாக அறிவித்தார், பொதுமக்களை பாதுகாக்கவே காவல்துறையினர் உள்ளனர், அவர்களை அச்சுறுத்துவதற்காக அல்ல. அத்தகைய அதிகாரிகளுக்கு பணியில் நீடிக்க உரிமை இல்லை. சாட்சியத்தையும் விசாரணை அறிக்கையையும் பரிசீலித்த பிறகு அந்த அதிகாரியின் இடைநீக்கம் தொடர நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர் மீது ஒரு குற்றவியல் வழக்கும் பதிவு செய்யப்படும். மேலும் அவரது பணிச்சலுகைகள் உடனடியாக நிறுத்தி வைக்கப்படும். இறுதியாக அதிகாரியை பணியிலிருந்து நீக்கும் செயல்முறை தொடங்கியது. இந்த செய்தி அந்த பகுதி முழுவதும் பரவியது. மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சவிதா உணர்ச்சிவசப்பட்டு, மேடம், நீங்கள் இல்லையென்றால் எங்களைப் போன்ற ஏழைகளுக்கு ஒருபோதும் நீதி கிடைத்திருக்காது.
நீங்கள் எங்களுக்கு தைரியம் கொடுத்தீர்கள் என்றார். அனாமிகா சிரித்துக்கொண்டே சீருடை பொதுமக்களின் சேவைக்கும் பாதுகாப்பிற்கும். நான் இந்த பதவியில் இருக்கும் வரை நீதி எப்போதும் பொதுமக்களுடன் நிற்கும் என்றார். இவ்வாறு சட்ட செயல்முறை சாட்சி பாதுகாப்பு மற்றும் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்குப் பிறகு இன்ஸ்பெக்டர் வர்மாவின் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. கதை முடிந்தது. ஆனால் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஒரு போலீஸ் அதிகாரி கூட என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கைதட்டல் இசை.